ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுவோம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். வேதத்திலே ரூத்தின் புஸ்தகத்திலே இருக்கிற சம்பவம் முழுவதுமாக நமக்கு ஒரு பரிச்சயமாய் அறியப்பட்ட ஒரு சம்பவம். ரூத்தை குறித்தும் நவோமியை குறித்தும் போவாசை குறித்தும் நமக்கு நன்றாய் தெரியும். தேசத்திலே பஞ்சம் உண்டானதின் நிமித்தமாக பெத்லகேமை விட்டு அவர்கள் மோவாபிய தேசத்திற்கு கடந்து போகிறார்கள். அவர்கள் மோவாபிய தேசத்தில் குடியிருக்கும் பொழுது இங்கே ரூத்தினுடைய கணவரும் ஓர்பாளுடைய கணவரும் மரித்து போய்விடுகிறார்கள். இப்பொழுது பெத்லகேமிலே பஞ்சம் தீர்ந்து விட்டது, பஞ்சம் சரியாகிவிட்டது என்று மறுபடியும் செய்தி கேள்விப்பட்டவுடனே நவோமியும் 2 மருமகள்களையும் அழைத்து கொண்டு இப்பொழுது பெத்லகேமுக்கு திரும்புகிறார்கள். திரும்புகிற வேளையிலே நவோமி தன்னுடைய 2 மருமகள்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு புருஷன் இல்லை, ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய ஜனத்தின் இடத்திற்கு, தாய் தகப்பன் இடத்திற்கே நீங்கள் என்ன செய்யுங்கள், திரும்பி போங்கள் என்று சொல்லும் பொழுது ஓர்பாள் முத்தமிட்டு போய்விட்டாள். ரூத்தோ திரும்பி போகாமல், நான் உம்மை போக விடுகிறதில்லை, உம்மை விடாமல் பற்றி கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த நவோமியை பற்றி பிடித்து கொண்டு, நீர் எங்கே போகிறீரோ நானும் அங்கே வருவேன், நீர் இருக்கிற இடத்திலே நானும் இருப்பேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி இந்த ரூத் நவோமியை பின்பற்றி மறுபடியுமாக பெத்லகேமுக்கு வந்து விட்டாள். பெத்லகேமுக்கு வந்த பின்பு இப்பொழுது நவோமி ரூத்துக்கு சில காரியங்களை சொல்லுகிறாள். என்னவென்றால், மகளே, நாம் உண்பதற்கு, நாம் புசிப்பதற்கு, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான சில காரியங்களை செய்வதற்கு நீ என்ன செய், வயல்களிலே போய் கோதுமைகளை பொறுக்கு என்று சொல்லி அவளை அனுப்புகிறார். இந்த ரூத்தும் கீழ்ப்படிந்து, மாமியாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த ரூத்தும் கடந்து போகிறாள். கடந்து போய் அவள் ஒரு வயலிலே அந்த சிந்தின கதிர்களை எல்லாம் பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது இவளுக்கு யார் என்று தெரியாது, அந்த தேசம் என்னவென்று தெரியாது, அந்த ஜனங்கள் யார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட வேளையிலே இந்த ரூத்தை குறித்து இந்த போவாஸ் கேள்விப்படுகிறார், அந்த ஸ்திரீ யார் என்று சொல்லி. அப்பொழுது அவளை குறித்து சில காரியங்கள் அந்த போவாஸுக்கு சொல்லப்படுகிறது. ரூத்தினுடைய நிலைமை, அவள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாள், இங்கே எப்படி வந்தாள் என்று சொல்லி எல்லா காரியமும் போவாஸுக்கு தெரியப்படுத்துகிறது. ரூத்தும் இதே போய் அப்படியே மாமியார் இடத்துல சொல்லுகிறார். இந்த சம்பவம் தெரியாதவர்களுக்காக நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். மாமியார் இடத்துல போய் சொல்லுகிறாள். இந்த மாமியார் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றாள். வேற எங்கேயும் நீ போகாம போவாசுடைய வயலுக்கு போகிறது நல்லது என்று சொல்லி இந்த நகோமி ரூத்துக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறாள். இப்படி எல்லாம் ஆலோசனைகளை கொடுத்து சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நகோமி அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறாள். சொன்ன காரியத்தை அவள் அப்படியே செய்கிறாள். அப்பொழுது இந்த போவாஸ் இந்த ரூத்துக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அது என்ன வார்த்தை என்றால் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள். செய்தி கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வேதத்தில் ஒரு 3 வேதத்தை அடிப்படையாக வைத்து 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒன்று, வேதத்தை பார்ப்பதினாலே ஒரு ஆசீர்வாதம், அதாவது இப்படி பார்க்குறோம்ல, அது ஒரு ஆசீர்வாதம். 2வது, வசனத்தை சொல்லும் போது கேட்குறோம் பார்த்தீங்களா, அதனால ஒரு ஆசீர்வாதம். 3வது, அந்த வசனத்தை வாசிக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதம். வேதத்தை வசனத்தை பார்க்கறதுல, அடுத்து கேட்கறதுல, அடுத்து வாசிக்கிறதுல 3 ஆசீர்வாதம். இப்போ வசனம் சொல்லும் போது நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். எங்கே சொல்லியிருக்கு பார்க்கணும்னா அப்போ என்ன பண்ணணும், பைபிளை பெரட்டணும். பெரட்டினா தான் எங்கே இருக்குன்னு தெரியும். அடுத்து என்ன செய்யணும், கேட்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். 3வது வாசிக்கணும். ரூத்து 3:11 அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்,
வாசிக்கணும், அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் வாசித்தா இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும். ஒருத்தர் வாசிக்க ஆரம்பித்த பிறகு இன்னொருத்தர் கூட சேர்ந்து அப்படியே சத்தமாக பேசிகிட்டே இருக்கக்கூடாது. சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்க வாசிக்கிறாங்க, நம்ம மனசுக்குள்ளே வாசிப்போம் அப்படின்னு வாசிக்கணும். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. இங்கே 11ஆம் வசனத்திலே போவாஸ் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். சரி, எல்லாருக்கும் தெரியும் நீ யாருன்னு, எனக்கும் தெரியும் நீ யாருன்னு. ஆகவே நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இப்படி எல்லாம் நடந்த பின்பு இப்பொழுது அவள் ஒரு நாள் இரவிலே போய் அந்த வயலிலே கதிர்களை பொறுக்கி விட்டு நகோமியினுடைய ஆலோசனையின்படி போவாஸ் படுத்திருக்கிற அறையிலே போய் இவள் என்ன செய்கிறாள்? வசனம் சொல்லுகிறது, நகோமி சொல்லுகிறார், அவன் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை, 3ஆம் வசனம், உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமட்டம் அவன் கண்ணுக்கு எதிர்படாம. என்னெல்லாம் சொன்னாலோ மாமியார், அதெல்லாம் மருமக அப்படியே கேட்டுட்டா. இந்த மருமக இந்த மாதிரி மருமக வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே மாமியார் சொல்றத அப்படியே டிட்டோவா கேட்கறது. இன்னைக்கு அம்மா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க, மாமியார் சொல்றதை கேட்பாங்களா யாராவது? அம்மா சொல்றதையே கேட்கறது இல்லை. அது என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்யணுமா? அந்த அம்மா சொல்லுதுன்னு நான் கேட்கணுமா அப்படின்றவாங்க. சரி, இப்போ நான் அந்த சாப்டருக்குள்ளெல்லாம் வரலை, அது பெண்கள் மீட்டிங்கில் பேசிடலாம். இப்போ நகோமி ரூத் அதை எல்லாவற்றையும் அப்படியே கடைபிடித்து தன் மாமியார் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்தாச்சு. இவ செஞ்ச பிறகுதான் நடக்கிற ஒரு காரியம். இப்பொழுது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம் வாசியுங்கள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஆகவே நீ பயப்படாதே, வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன். சரி, இதை நான் எதற்கு ஒப்பிட்டு எப்படி நான் கொண்டு வர விரும்புகிறேன், ஆவியானவர் இந்த நாளில் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், இந்த ரூத் சபைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக அங்கே சொல்லப்படுகிறார். போவாஸ் அவர் யூத குலத்தார், இந்த ரூத் புறஜாதி. இன்றைக்கு மணவாட்டியாகிய சபை நாம் எல்லாரும் புறஜாதியாராய் தேவனை அறியாமல் தூரமாய் இருந்த நம்மை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் கீழே நம்மை சேர்த்தார். ஹல்லேலூயா. சேர்த்த உடனே இப்பொழுது கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், நான் உன்னை ரட்சித்து மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், பல யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். இன்றைக்கு போவாசும் ரூத்துக்கு இவ்விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வேண்டியபடியெல்லாம் செய்வேன். என்றைக்கு புறஜாதியாராய் இருந்து என்றைக்கு பாதத்தின் கீழே, போவாசின் பாதத்தின் கீழே வந்தவுடனே போவாஸ் ரூத்துக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், உறுதிமொழி கொடுக்கிறார். அன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீங்களும் நானும் சபையாய் மணவாட்டியாய் சேர்க்கப்படும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, அந்த காரியம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைய செய்தி. ஆகவே இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உங்கள் முடிவை அறிந்து கொள்ள பொறுத்திருங்கள். உங்கள் முடிவை அறிந்து கொள்ள பொறுத்திருங்கள். ஆகவேதான் 18ஆம் வசனத்தில் வாசித்தோம், நகோமி சொல்லுகிறாள், அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும்படிக்கு, இந்த காரியம் உங்களுடைய காரியம், உங்களுடைய குடும்ப காரியம், உங்களுடைய பொருளாதாரத்தின் காரியம், உங்களுடைய பிள்ளையின் எதிர்காலத்தின் காரியம், உங்களுடைய வேலையின் காரியம், உங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்பின் காரியம், உங்களுடைய வேலையின் ஆசீர்வாதத்தின் காரியம் என்னமாய் முடியும் என்று நீங்கள் அறியும் மட்டும் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? சத்தமா எல்லாரும் சொல்லுவோமா? பொறுத்திரு. அடுத்து, அந்த மனுஷன், எந்த மனுஷன்?
போவாஸ். போவாஸ் யாருக்கு ஒப்புமை? இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் மட்டும் என்ன செய்ய மாட்டார்? என்ன செய்ய மாட்டார்? இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வாக்கை கொடுத்துவிட்டு அந்த வாக்கை நிறைவேற்றி முடிப்பதற்கு முன்பதாக இளைப்பாறாமல் இருக்க முடியுமானால், உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்தவர் காரியத்தை முடிப்பதற்கு வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதை குறித்தே சிந்தித்து கொண்டே இருப்பார். இந்த போவாஸ் சொல்லுகிறான் ரூத்தை பார்த்து, ரூத்தே என் மகளே பயப்படாத, என்னை விட சுதந்திரவாளி ஒருத்தர் இருக்கிறான். நான் என்ன செய்கிறேன், என்கிட்ட சொல்லலையே அவன் சொல்லிடக்கூடாது, அதனால அவன்கிட்ட போய் மேட்ரை சொல்கிறேன். ஒருவேளை அவன் உன்னை ஏற்றுக்கொண்டால் நீ மணந்து கொள், இல்லை என்றால் நானே நிச்சயம் உன்னை திருமணம் செய்து கொள்ளுவேன். இப்பொழுது போவாஸ் அந்த தெருவிலை போய் நின்று கொண்டு அவன் சொல்லுகிறான், அந்த சுதந்திரவாளி, இன்னார் இன்னார் இவள் கணவன் இறந்து போனவள் என்ற செய்தி கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், இதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உடன்பட மாட்டேன். உடனே போவாஸ், நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். நாம் செய்ய வேண்டியது பொறுத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பொறுத்திருக்க வேண்டும். பி ஸ்டில், அமைதியா, ஒன்றும் செய்யாம அமைதியா இருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரே, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யாம இருந்தா தப்பு. இன்னைக்கு நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் உண்மைதான், ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறனோ, நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. இந்த செய்தி எடுக்கும் போதே நான் ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? உண்மையா சொல்றேன், யாரெல்லாம் என் காரியத்திற்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வாரும் ஆண்டவரே நான் சொன்னேன். ஹல்லேலூயா. நான் ஜெபிச்ச ஜெபத்தை உண்மையா சொல்றேன். என்னுடைய காரியத்திற்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் ஆண்டவரே. நானும் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அழுகிறேன், புலம்புகிறேன், போராடுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன், எல்லாம் செய்கிறேன். எனக்கு ஒரு முடிவு தெரியவில்லையே. உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வாரும். ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியம் என்னமோ முடியும்னு எனக்கு தெரியலையே, இது பெரிய குழப்பமா இருக்கு. வேண்டாம், பொறுத்திருங்கள், பொறுத்திருங்கள். ஹல்லேலூயா. காத்திருக்கிறது வேற, பொறுத்திருக்கிறது வேற. பொறுத்திருன்னு சொன்னாலே நம்மலாம் என்ன செய்வோம், உடனே காத்திருக்கிறது நினைச்சிருவோம். காத்திருக்கிறது வேற, பொறுத்திருக்கிறது வேற. காத்திருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். நான் எல்லாமே விலக்கி விலக்கி பேசி தான் எனக்கு பிரசங்க நேரமே கூடிடுது. கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? சிஸ்டர் பேசினா நேரம் ஆயிடுதுன்னுவாங்க. நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி பேசி பேசியே நேரம் ஆயிடுது. ஆனாலும் சுருக்கமாக நான் கடந்து போகிறேன். காத்திருத்தல் என்பது, ஒரு பெண் அங்கே கருவுற்று இருக்கிறாள். இப்ப கருவுற்ற பெண் பிள்ளை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? 10 மாதம். 9 மாதம் கடைசி, 10 மாத துவக்கம், 10 மாதம். அப்ப அந்த 10 மாசம் அவன் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். 10 மாசம் பொறுத்திருக்கணுமா, காத்திருக்கணுமா? காத்திருக்கணும். காத்திருந்த பெண்ணுக்கு இப்பொழுது பிரசவ வலி வந்து விட்டது. இப்போ ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாச்சு. டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு 5-10 நிமிஷம். இப்போ அவளை சுற்றி நிற்கிற கணவர், பெற்றோர், எல்லாரும் உறவினர்களாக நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை, என்னது, இவ்வளோ நாள் காத்திருந்துட்டோமா, ஒரு 5 நிமிஷம் என்ன செய்ய, பொறுத்துரு. புரிஞ்சிருச்சா? ஒரு லாங் ப்ராசஸ் காத்திருப்பது என்பது. ஆனால் பொறுத்திருக்கிறது கொஞ்ச நேரம், 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ. நீங்கள் காத்திருக்கிற நாள் வந்து நாட்கள் ஆகலாம், மாதங்களாகலாம், வருடங்களாகலாம். ஆனால் பொறுத்திருக்கிறது கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அந்த பொறுத்திருக்கிறத தான் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். இன்னைக்கு எல்லாருமே உடனே, ஐயோ என்னால் தாங்க முடியல, என்ன பண்ணிடுங்க, ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. பொறுத்திருந்தா என்ன கிடைக்கும்? சுகமான ஆசீர்வாதம், சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. சிலருடைய பலவீனத்து நிமித்தமா இப்ப நடக்குது, அது வேற, நான் அதை சொல்லல. ஆனா உண்மையை சொல்றேன், நான் நடைமுறையை சொல்லுகிறேன். மாங்கன்று வைத்திருக்கிறோம். இந்த மாங்கன்று வைக்கும் பொழுதே நாளைக்கு காலையில அதுல பூத்து காய்த்து கனி வந்துடும். நான் வைக்கிறோம், எத்தனை வருஷம் ஆகலாம்? 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம். 4 வருஷம் என்ன செய்யறோம்? அதுக்கு காத்திருக்கிறோம். தண்ணி ஊத்துறோம், உரம் போடுறோம், பாதுகாக்கிறோம், எல்லாம் பண்றோம், காத்திருக்கிறோம். இப்போ எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. பூ விட்டு விட்டது, பிஞ்சு வந்துருச்சு, காய் வந்து விட்டது. இப்போ
பறிக்கிற ஸ்டேஜும் வந்துருச்சு, பறிச்சிட்டோம், இப்போ வீட்டில் வச்சுருக்குறோம். பறித்து வீட்டில் வச்சோடனே சாப்பிட்ருவோமா? பழுக்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்போம், பொறுத்து இருப்போம். சில பேரை பறிச்சுட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்து இருந்தால் நல்ல பழமாக இருக்குமே. புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, காத்திருக்கிறதையும் பொறுத்திருக்கிறதையும் கம்பைன் பண்ணிடாதீங்க, சேர்த்துறாதீங்க. காத்திருக்கிறது வேற, பொறுத்திருக்கிறது வேற. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் எவ்வளவு நாள் ஆண்டவரே ஆண்டவர் சொல்றாரு, காத்திருக்க சொல்ல மகனே பொறுத்திரு, இது என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. ஹல்லேலூயா. இப்படி அங்கே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் மட்டும் என்ன செய்ய மாட்டான்? இளைப்பாற மாட்டான். காத்திருக்கிறதுல 3 விதமான காத்திருத்தல் இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திருத்தல், பொறுமையோடு காத்திருத்தல், எதிர்பார்த்து காத்திருத்தல். நம்பிக்கையோடு காத்திருத்தல்னா எதிர்பார்த்த முடிவு வரும், கண்டிப்பா வரும். பொறுமையோடு காத்திருத்தல், எது வந்தாலும் ஓகே, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எது வந்தாலும் ஓகே. பொறுமையோடு காத்திருத்தல், முடிவு எப்படி வந்தாலும் நான் பதட்டப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு காத்திருக்கிற அனுபவம். பொறுமை அப்படின்னா அமைதி, எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான அந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அப்படியே நிதானமாக இருப்பது தான் பொறுத்திருக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு நான் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன், அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு பல காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார், பல காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்விலே அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு, அதை சுதந்தரிப்பதற்கு, அது நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே பொறுத்திருக்கிற காரியத்திலே 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் என்னவென்று பார்ப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. தமிழ்ல நின்று கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்டாண்ட் ஸ்டில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நின்று கொண்டு, அதாவது நின்று பொறுத்திருங்கள், நின்று பொறுத்திருங்கள். நீங்க வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நின்று பொறுத்திருங்கள் என்றால், இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டி விட்டு அந்த காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணினார், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன், நான் உங்களை அந்த தேசத்தை சுதந்தரிக்க செய்வேன், நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி அந்த தேசத்தை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். வெளியே வந்த ஜனங்கள் இப்பொழுது அவர்கள் அந்த எகிப்தை கடந்து வெளியே போவதற்கு முன்பதாக அவர்கள் பார்க்கிற காரியம் என்னவெல்லாம், முன்பதாக செங்கடல் காணப்படுகிறது. சரி, செங்கடல் காணப்படுகிறது என்று பக்கவாட்டிலே அவர்கள் கலைந்து செல்லலாம் என்றால் சுற்றிலும் மலைகள் இருக்கிறது. பின்பாக செல்லலாம் என்றால் பார்வோனுடைய சேனை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. இப்பொழுது ஜனங்கள் மோசேயை பார்த்து, நாங்கள் எகிப்திலேயே நாங்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் நலமாயிருக்கும், கர்த்தர் அழைக்கிறார் என்று சொல்லி எங்களை கூட்டிக் கொண்டு வந்து எங்களை இப்படி சாகும்படியாகவா கொண்டு வந்தீர்? இப்பொழுது கர்த்தர் அந்த மோசையோடு கூட பேசுகிறார். உடனே மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், சில நேரங்களிலே வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை பார்க்கும் பொழுது முன்பாகவும் செல்ல முடியாமல், பக்கமும் செல்ல முடியாமல், பின்பாகவும் சொல்ல முடியாமல், கர்த்தர் தான் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரா, கர்த்தர் தான் என்னை நடத்தினாரா என்கிறதான சில சந்தேகங்கள் நம்முடைய வாழ்விலே வருவதற்கு ஏதுவான சூழல் உண்டாகும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நின்று கொண்டு. நின்று கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க எல்லா காரியமும் சூழ்ந்து இருக்கிறது, பரவாயில்லை,
நீங்க சும்மா நில்லுங்க. நீ அங்க நின்னுட்டு அங்க யுத்தம் பண்ணுவதற்கோ சண்டை போடுவதற்கோ அல்லது என்ன வேலை செய்யலாம், இந்த காரியத்தை எப்படி செஞ்சு முடிக்கலாம், என்னுடைய அறிவினாலே, என்னுடைய புத்தியினாலே, என்னுடைய திறமையினாலே இந்த காரியத்தை நான் எப்படி செய்து இந்த காரியத்தை நிறைவேற்றலாம் என்று நான் ஒரு முயற்சி செய்யாமல் அப்படியே நிற்கிறேன். அதுதான் நின்று கொண்டு பொறுத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு முடியும்? பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நமக்கு வர்ற கோபத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சி திட்டுவோம். நம்ம கண்ணு முன்னாடி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் சத்தம் போடுவோம். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. மோசையை திட்டுறாங்க, நம்ம பிள்ளைகளை திட்டுவோம், கணவரை திட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நின்று கொண்டு அப்படியே நில்லு, அப்படியே நில்லு, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நான் செய்யறத பாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்திருப்பார்கள், கர்த்தர் இந்த செங்கடலை மாற்றி போடுவார் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அந்த செங்கடலிலே ஒரு வழியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரச்சனையில கர்த்தர் ஒரு பாதையை உண்டாக்குவார். பிரச்சனையை மாற்றி போட மாட்டார், பிரச்சனையில ஒரு பாதையை உண்டாக்குவார். பிரச்சனை சைடில் பார்த்தா இருக்கத்தான் செய்யும், ஆனால் நீங்கள் போக வேண்டியதை போய்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நின்று கொண்டு சில நேரங்களில் நிற்க வேண்டிய இடத்துல நின்று தான் ஆகணும். நம்ம நினைக்கிறோம், எப்படி சும்மா நிற்க முடியும், எப்படி சும்மா நிற்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், நின்று கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். வாசிங்கள் ஏசாயா 28:16. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான விசுவாசிக்கிறவன் பாதரான். ஹல்லேலூயா. உண்மையாகவே என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், என்னை அவர் ரட்சித்திருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார், அவர் இந்த காரியத்தை பார்த்து கொள்ளுவார் என்கிறதான விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. எந்த விதமான ஒரு பதற்றம், எந்த விதமான ஒரு நமக்குள்ளே ஒரு தூண்டுதல் எதுவுமே இருக்காது. இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? மோசே தானே. அவரை உண்டு இல்லைன்னு பண்ணுவோம். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? இந்த எனக்கு குடும்ப வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரு? புரியுதா உங்களுக்கு? வேண்டாம். நின்று கொண்டு நின்று கொண்டு நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. இதுதான் நின்று கொண்டு பொறுத்திருக்கிற இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பொறுத்திரு. எப்படி பொறுத்திருக்கணும்? நின்று கொண்டு பொறுத்திருக்கணும். இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்களோ, அதுதான் முக்கியமான பார்த்து, நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஓடி போவோம், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான அது எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எதுவும் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கோ பைபிளில்? திக்கி திக்கி வாசிக்கிறீங்க, கண்டினியூஸாக வாசிங்க. வேகமாய் நீங்கள் மலையுச்சின் மேல் ஒரு கம்பத்தை போலவும், ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். எப்போ ஓடி போவோமா? எப்போ ஓடி போவோமா? காத்திருக்காமல் பொறுத்திருக்காம. ஹல்லேலூயா. நின்று கொண்டு பொறுத்திருக்காமல், நான் குதிரை மேலே ஏறி எப்படியாவது நான் போயிடுவேன், நான் வேகமான குதிரையில ஏறி போயிடுவேன், மலையுச்சின் மேலே ஏறி தப்பிச்சிருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நின்று கொண்டு நீ பதறாமல், விசுவாசிக்கிறவன் பதறாமல் இருப்பான் என்ற வார்த்தையின்படியாக பதறாமல் இருந்தால் நீங்கள் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நமக்கு நன்றாய் தெரிந்த சம்பவம். 2 நாளாகமம் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யோசபாத்துக்கு எதிராக அங்கே
3 தேசத்தார் எதிராக வருகிறார்கள் யுத்தம் பண்ணும்படியாக. இப்போ யோசபாத்து கலங்கி போய் நிற்கிறார். என்ன பண்ணுவது ஆண்டவரே? அங்கே யோசபாத்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தில், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கதரிசி மூலமா, எப்பா நீ பயப்படாத, கலங்காத, ஒன்றும் செய்யாத, நீ என்ன பண்ணு, தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்ப தரித்து நின்று என்ன பண்ணணும்? தரித்து நின்று பொறுமையாயிருன்னு சொல்லியிருக்கேன். தரித்து நின்று நான் என்னதான் பண்றது? அவ்வளோ பெரிய ஜனங்கள் சுற்றிலும் நிற்கிறார்கள், எனக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது, அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது, நான் என்ன காரியத்தை செய்ய? தரித்து நின்று. இப்பொழுது வசனத்தை வாசியுங்கள், 20ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. அப்ப நின்று கொண்டு என்ன செய்யணும்னா, எப்படி பாடுறாங்க, எப்படி மியூசிக் போடுறாங்க, பாஸ்டரும் சிஸ்டரும் எப்படி மைக்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு இப்படியே வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஸ்க்ரீனில் என்ன பாட்டு வருதுன்னு இப்படியே பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கவும், மகத்துவத்தை துதிக்கவும், பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கவும். அல்லேலூயா. யாரை ஏற்படுத்தினாரா? ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய். அல்லேலூயா. எல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் அங்கே முன்னாடி எல்லாம் அவ்வளோ வெயிட்டாக போட்டிருக்கிறாங்க. குண்டு பாயாமல் இருக்க, அம்பு பாயாமல் இருக்க, ஈட்டி பாயாமல் இருக்க, கையில் கேடகம் இருக்கிறது, கையில் பட்டயம் இருக்கிறது. இத்தனையும் வச்சுக்கிட்டு நிற்கிற ஜனங்களை என்ன பண்ணும்படியாக வைத்திருக்கிறார்? பாடும்படியாக பாடகரை நிறுத்தினான். இப்போ நம்ம பாடிக்கிட்டே இருக்கும் போதே எழும்பி நின்று எல்லாரும் பாடுவோம். எதற்கு நின்று பாடுறோம்? அது ஒரு சடங்காச்சாரமா? கொஞ்ச நேரம் உட்காந்து பாடணும், அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று பாடணும், அப்படியா? எதுக்கு நின்று பாடுறோம்? சபையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, அதற்கு ஒரு பலன் இருக்குது. ஒவ்வொன்று கை தட்டி பாடுறாங்க, வாயை சத்தமாக திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடுறீங்களா, அப்படியே கையை உயர்த்தி ஆராதித்து அசைத்து பாடுறீங்களா, எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பலன் இருக்குது. நின்று பாடும் பொழுது என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் என்னையே முழுவதுமாய் அர்ப்பணித்து, நான் ஒன்றுமில்லை, நீங்கள் கிரியை செய்யுங்கன்னு நான் கொடுத்து உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் துதிக்க 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 எனக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு முடிவை தாரும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம நின்றுட்டு துதிக்கிறோம். இல்லை நாங்களாம் நிற்கிறோம், நீங்களும் நில்லுங்க அப்படியே நான் எழுப்பி விடுறோங்களா? இல்லை, நாங்களும் நிற்கிறோம், நீங்களும் கொஞ்சம் நேரம் நில்லுங்க. இல்லை, நின்று துதிக்கும்போது சத்ருவாகிய பிசாசானவன் எழும்பிட்டாங்க, இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஓடி போவான். நீங்களும் நானும் எழும்பிட்டோன்னா அவன் ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுகிறது, பாடகரை நிறுத்தினான். அடுத்த வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே, பாடை துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. நீங்க நின்று கொண்டு கர்த்தரை துதிங்க. உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எந்த மனிதனானாலும், எந்த பிரச்சனையானாலும், எந்த காரியமானாலும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் கலகம் உண்டாகி பிரச்சனையாகி ஓடி போகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது ரூத் 3:18, இந்த காரியத்தை முடித்து தீர்க்கும் மட்டும் அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே, யூ டேக் ரெஸ்ட். நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரெஸ்ட் எடுமா, நீ ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நான் இளைப்பாற மாட்டேன், நான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் இளைப்பாறும்படியாக அவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எழும்பி நில்லுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நாமத்தை உயர்த்துங்க. அல்லேலூயா. நமக்கு நிற்கும் போது தான் கால் வலி வந்துடும், நமக்கு நிற்கும் போது தான் முடியாம போயிடும். அப்பா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கிடலாம். கர்த்தர் சொல்லுவார், இப்போ எழும்புவாங்க, அங்கே ஒரு வேலை நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே உட்காந்துருவோம். புரியுதா? நின்று பொறுத்திருக்கிறதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, 30ஆம் வசனம் இப்ப வாசிங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரியம் அமெரிக்கையாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் இளைப்பாறுதலை போய் தேடவே இல்லை. இவன் செஞ்சதெல்லாம் நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவ்வளவுதான். ஜனங்கள் எல்லாரும் அதை செய்தார்கள். ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், வாயை திறந்து பாடுங்க, கர்த்தரை துதிங்க, ஆவியில் நிரம்புங்க, கர்த்தரை. ஏன் எதுக்கு சொல்கிறோம்? இங்கே இருந்து அப்படியே ஒரு சத்தம் எழுமணும்னா, இங்கே ஒரு சர்ச் இருக்கணும்னு காட்டணும்னா இல்லை. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியமும் சிதறுண்டு ஓட வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் வாயை திறங்க, ஸ்தோத்தரிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, துதிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் சத்தமாக பாடுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுருமோ அப்படின்னு நினைக்கிறோம். கேட்கட்டும், அப்போதான் அவங்களுக்கு தெரியும் நமக்கு இருந்த பிரச்சனை ஓடி இன்னைக்கு நம்ம இளைப்பாரி கொண்டு இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் கர்த்தருக்கு முன்பதாக நான் நின்று கொண்டு சொல்லுகிறேன். அநேக நேரங்களில் எங்கள் வீட்டில் நின்று அப்படியே நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன். ஏன்னா அந்த தனி ஆராதனை இருக்கு பாருங்க, அதில் இருக்கிற ஒரு விடுதலை வேற எதுலேயுமே கிடையாது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் இந்த ஆலயத்துக்குள்ள வந்துடுவேன், ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த பிரச்சனை இப்படி இருக்கிறது, நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க, இந்த நபர்னால இவ்வளவு மனவேதனை, நீங்க பார்த்துக்கோங்க, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். என் மகன் இவ்வளவு வேதனைப்படுத்துகிறான் ஆண்டவரே, சொன்னாலும் கேட்க மாட்டான், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ரகசியம் சொல்லட்டா உங்களுக்கு? ஜெபிக்கிறதுல பல விதங்கள் இருக்கிறது. ஆனால் கையை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, அதில் ஒரு பெரிய விடுதலை இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் யார்ட்டையும், ஆண்டவரே இந்த காரியத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய விடுதலையை தருவார். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? கையை உயர்த்தி, நீங்கள் பிரச்சனை அவங்ககிட்ட போய் சொன்னா, இவங்ககிட்ட போய் சொன்னா, மோசே, ஆரோன், லேவி, எப்பா பாருப்பா செங்கடல் இருக்கு, முடியாது. நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னாலும் இந்த காரியம் என்னமாய் முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே பாடி உம்மை நான் துதிக்க போகிறேன் ஆண்டவரே, நான் வேற எதுவும் செய்யலை. ஒரு அரை மணி நேரம் உம்மை நான் அப்படியே மகிமைப்படுத்த போகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்க போகிறேன். இதைத்தான் நான் செய்ய போகிறேன். எதுக்கு? எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை விலகும்படியாக, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நான் அறியத்தக்கதாக. ஹல்லேலூயா. அவ்விதமாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எவ்விதமாய் நாம் பொறுத்திருக்க வேண்டும்? நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. இரண்டாவதாக எப்படி பொறுத்திருக்க வேண்டும்? உட்கார்ந்து பொறுத்திருக்க வேண்டும். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ஆனா நம்ம அதைத்தான் செய்ய மாட்டோம். ஆண்டவரே 15 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேனே, 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேனே, 21 நாள் நான்வெஜ்ஜே எடுக்காம ஃபாஸ்டிங் இருக்கிறேனே. எப்படிலாம் ஃபாஸ்டிங் பாருங்க. என்னன்னா இது டேனியல் ஃபாஸ்டிங்கா. இப்போ புதுசா பேர் வந்திருக்கு. யாராவது உங்ககிட்ட வந்து நான் டேனியல் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு, தானியேல் உபவாசம், தானியேல் உபவாசம் சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க என்ன உபவாசம். அதுக்கு பேர் நான்வெஜ் எடுக்காத உபவாசம். ஏன்னா தானியேல் வந்து மரக்கறிகளை மாத்திரம் உண்டு கொண்டு 21 நாள் உபவாசம் இருந்த மாதிரி இருக்காங்களாம். அது அவருக்கு வெளிப்பாடு, அவர் இருக்கிறாரு. உங்களுக்கு வெளிப்பாடு, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே ஃபாஸ்டிங் இருக்குனால இருங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே இல்லை மேட்ரு எங்கே இருக்குன்னா, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும்படி பொறுத்திருக்கீங்களோ? அறியும்படி பொறுத்திரு. எப்படி பொறுத்திருக்கணும்? நின்று கொண்டு. அப்ப நின்று கொண்டு என்ன செய்யணும்? கர்த்தரை பாடி
துதிக்கணும். ரெண்டாவது எப்படி பொறுத்திருக்கணும்? உட்கார்ந்து பொறுத்திருக்கணும். உட்கார்ந்து பொறுத்திருக்கிற ஒரு அனுபவம் எதை காண்பிக்கிறது என்றால், தேவ சமூகத்தில் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. நான் இல்லை ஆண்டவரே, நீங்க தான். நான் இல்லவே இல்லை, இந்த இடத்துல எங்கேயுமே நான் இல்லை, நீங்க தான். ஏன்னா நெகேமியா சொல்லுகிறார் அங்கே, இந்த வார்த்தைகளை கேட்டபோது, எந்த வார்த்தைகளை? எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, இடிபட்டு போய் சின்னாபின்னமாய் இருக்கிறது என்கிற வார்த்தைகளை கேட்டபோது நான் என்ன பண்ணினேன்? உடனே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதினேன். அப்படியா போட்டிருக்கு. அவரை போய் பார்த்தேன். இவர்கிட்ட போய் சொன்னால் அவர் செஞ்சு கொடுப்பாரு, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னாங்க, அதனால் அவரை போய் பார்த்தேன். இல்லவே இல்லை. இந்த தாசில்தாரை பார்த்தேன், அந்த விஓவை பார்த்தேன், இந்த கலெக்டரை பார்த்தேன். இல்லை. இந்த காரியங்களை நான் வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்துட்டேன். ஏன்னா நான் பொறுத்திருக்க போறேன். உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் நின்று கொண்டு, நான் எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன். நான் எந்த விதமான ஆக்ஷனும் என்னிடத்துல இருந்து அந்த பிரச்சனைக்காக வராது. நான் அமைதியாக இருக்கிறேன். ரெண்டாவதாக, ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நான் நோக்கி பார்க்கிறேன். நீங்க இந்த காரியத்தில் எனக்கு ஒரு காரியத்தை செய்வீராக. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இந்த காரியத்தை முடிக்கும் மட்டும் அவன் இளைப்பாற மாட்டான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே மனசுல ஏத்துக்கிடணும், அப்படியே உள்ள வச்சிடணும். வச்சாதான் நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காரியம் பதட்டம் வருதா, ஆண்டவரே நீர் செய்து முடிக்க மட்டும் நீர் என்ன செய்ய மாட்டீர்? இளைப்பாற மாட்டீர். எனக்காக நீங்க வேலை செய்வீங்க, நான் எப்படி இருக்க போறேன்? சும்மா இருக்க போறேன். ஹல்லேலூயா. உட்கார்ந்து அழுது உபவாசித்து துக்கித்து தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எரேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 15:17 வாசியுங்கள். எரேமியா 15:17. நான் பரியாசக்காரர் உட்காரும் கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். நான் எப்படி உட்கார்ந்துருக்கிறேன்? இப்போ தனித்து. நான் யார்கிட்டையும் போய், நான் இப்போ மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, அதனால நான் போய் அந்த அவங்களோட உட்கார்ந்து கொஞ்சம் பேசிட்டு வரலாம். இல்லை, நான் எப்படி உட்கார்ந்துருக்கிறேன்? தனித்து பொறுத்து இருக்கிறேன். என் உள்ள எப்படி இருக்கிறது? சலிப்பு, வேதனையினால, துக்கத்தினால நிறைந்திருக்கிறது. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? தனித்து உட்கார்ந்திருக்கிறேன். தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் என் முகத்தை அவருக்கு நேராக என்ன செய்தேன்? திருப்பினேன், நேராக்கினேன். ஏன் அப்படின்னா, என் தேசத்துல ஒரு அழிவு வரப்போகிறது, கர்த்தர் ஒரு அழிவை கொண்டு வர போகிறார் என்கிறதான செய்தி என் காதில கேட்டது. ஒரு முடிவு எனக்கு தெரியவில்லை. ஆகவே இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? நான் உபவாசித்து உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நான் தேடினேன். வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் 10வது வசனம், இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டே. 23ஆம் வசனம் சொல்லுது, நீ மிகவும் பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இப்ப நம்ம கட்டளை எல்லாம் எப்படி வெளிப்படணும்? ஆண்டவரே நான் செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், நீங்க பார்த்துக்கிடணும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜெபத்துக்கெல்லாம் நோ, உட்காரு, பொறுத்துரு, நான் அங்க கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. இதுல நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் இதுக்கு பாத்திரன் அல்ல, தகுதி அல்ல என்கிறதான எண்ணத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே அவர் முகத்துக்கு நேராக நம்முடைய முகத்தை திருப்பும் பொழுது கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். உதாரணத்துக்கு வேதாகமத்திலே நமக்கு நன்றாய் தெரிந்த சம்பவம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள் இருக்கிறது. அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தாள் மரியாளை குறித்து. மார்த்தாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே வீட்டிலே ஏற்றுக்கொண்டது யார்? அந்த வசனத்தை வாசிங்க, ஆரம்பம் 38ஆம் வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார், அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை வீட்டிலே, சரி, ஏற்றுக்கொண்டது யாரு? மார்த்தாள். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. மரியாள் என்னப்பட்ட
ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே ஏற்றுக்கொண்டது யாரு? அப்ப யார் தான் உட்கார்ந்து இருக்கணும்? மார்த்தாள் உட்கார்ந்து இருக்கணும். யார் உட்கார்ந்து இருக்கிறா? மரியாள். அவள் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. இன்னைக்கு நம்ம நிலைமை அந்த நிலைமை தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அவர் உள்ளத்தில் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார், தங்கி இருக்கிறார். இயேசுவை தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? நம்ம பாதத்துல போய் என்ன செய்யறதில்ல? உட்காருவதில்லை. மார்த்தாளோ உட்காராம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பற்பல வேலைகளை செய்து வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நான் செய்ய சொன்னது என்னது? என் பாதத்துல வந்து உட்கார், அவ்வளவுதான். நான் செய்ய சொன்னா? ஏற்றுக்கொண்ட உண்மை. நீ தான் வாசலை திறந்து கொடுத்த, வாங்க வாங்கன்னு சொன்ன, என்னைய வெல்கம் பண்ண, வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்த, எல்லாம் பண்ணி சேர் போட்ட, எல்லாம் ஓகே, தட்ஸ் குட். ஆனா நீ வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு, சில சமயம் சில வீட்டுக்கு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, அதை விசிட்டிங் போவோம், வீட்டுக்கு போனால், அதாவது உற்சாகம், நான் தப்பாக சொல்லலை, உற்சாகம். பாஸ்டரும் சிஸ்டரும் வந்துட்டாங்களே அப்படின்னு என்ன செய்வாங்க? நாங்கள் பாட்டுக்கு உட்காந்துருப்போம். இவங்க வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்வாங்க? அங்கே தட்டா புட்டாலாப்பா சட்டி பானை உருள்ற சத்தம் எங்களுக்கு வெளியே கேட்கும். உடனே பாஸ்டர், சிஸ்டர் வெளியே வாங்க, சிஸ்டர் வெளியே வாங்க, என்ன பண்ணுறீங்க? பாஸ்டர் உங்களுக்காக தான், பாஸ்டர் உங்களுக்காக தான், நீங்கள் இங்கே வாங்க, வந்து உட்காருங்க. புரியுதா? இது என்னன்னா, ஆர்வத்தின் மிகுதியினால நிறைய நேரங்களில் இயேசுவுக்காக ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச நேரம் எனக்காக என் பாதத்தில் வந்து உட்காரு. நம்ம அவர் பாதத்தில் உட்காராம பொறுத்து இருக்காம பற்பல வேலைகளை செய்து, பற்பல காரியங்களை சிந்தித்து, பற்பல காரியங்களில் ஈடுபட்டு, அடுத்து என்னது? வருத்தம் அடைந்து. அப்ப இதுக்கு பிரச்சனை மூல காரணம் யார் தான்? நாம தான். நம்மளே நிறைய ஆண்டவர் சொல்றாரு, வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? யாருக்கும் கவலை வரணுமா? இப்ப நமக்கு கவலை வந்தது பத்தாது, இப்ப யாருக்கும் கவலை வரணும்? ஆண்டவருக்கும் கவலை. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன் மேட்டர், ஒன் திங். என்னது? நல்ல பங்கு. என்ன பங்கு? என் பாதத்துல வந்து பொறுத்து இருக்கிறா. ஹல்லேலூயா. அதை நீ செய்தால் நீ எதை குறித்தும் கவலைப்பட தேவையே இல்லை, வருத்தம் அடைய தேவையில்லை, யார் மீதும் வருத்தம் வர தேவையே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பாதத்துல உட்கார்ந்து பொறுத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் சத்தமா சொல்லுவோமா? வசனத்தையே சொல்லுவோமா? இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் மட்டும் இளைப்பாற மாட்டான். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என் காரியத்தில் ஒரு முடிவை கொடுக்காமல் இளைப்பாற மாட்டார். அவர் வேலை செய்வார், அவர் காரியத்தில் கண்ணாயிருப்பார், எனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நின்று கொண்டு பொறுத்திருங்கள். நின்று கொண்டு பொறுத்திருக்கும் பொழுது கர்த்தரை துதியுங்கள், அவரை பாடி மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் கிருபை தருவார். இரண்டாவதாக, உட்கார்ந்து கொண்டு பொறுத்திருங்கள். உட்கார்ந்து கொண்டு எப்படி பொறுத்திருப்பது? அவருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, கதை மாதிரி சொல்லுங்க, பேசுகிற மாதிரி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னாள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவாளாம். எதுக்கு? வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணா? பலி செலுத்தினா. வருஷந்தோறும் போய் பலி செலுத்தினா. அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிக்க தெரியும். அந்த பிரகாரமாகவே செய்தாள் அப்படின்னு இருக்கும். எந்த பிரகாரமாக? போவா, பலி செலுத்துவா, வருவா, அவ்வளவுதான். அழுவா, அது அடுத்து. போவா, பலி செலுத்துவா, கூட்டத்தோட வந்துருவா. இதுதான் நடந்து கொண்டு இருந்ததே ஒழிய, ஆனா ஒரு நாள் வந்தது, இந்த அன்னாளுக்கு தெரிந்தது, இப்படி நான் போக்கும் வரத்துமா இருந்தா ஒண்ணுமே நடக்காதுன்னு புரிந்து கொண்ட அன்னாள் இப்பொழுது 1 சாமுவேல் 1:10 சொல்லப்பட்டிருக்குது, அவள் போய் மனங்கசந்து
மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தா தான் நடக்கும், போகிற போக்கில் நடக்காது. நம்மளும் நிறைய நேரத்தில் வர்றோம், ஆராதிக்கிறோம், போயிடுறோம், வர்றோம், ஆராதிக்கிறோம், போயிடுறோம். ஒரு நாள் வந்தோம், உட்கார்ந்தோம், அப்படியே ஊத்துனோம், அப்படியே புலம்பணும், அப்படியே பேசணும், அப்படியே சொன்னோம். இந்த காரியம் இருந்தா இப்ப 12ஆம் வசனம் பாருங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் எங்க பேசினா, யார்ட்டையும் பேசினா, ஏலிட்ட பேசினானா இருக்கு. பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போவோம் அப்படின்னு நான் போட்டிருக்காங்க. தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. இதுதான் உட்கார்ந்து பொறுத்திருக்கிற அனுபவம். உட்கார்ந்து பொறுத்திருக்கிறன்னா இதுதான். சில நேரம் உட்கார்ந்தோன்னு வைங்களேன், அப்படியே ஊத்தும். எதுக்கு தெரியாது, அழுங்க. சில நேரம் உட்கார்ந்தோன்னா ஸ்தோத்திரம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஏன் பண்ணுங்க. சில நேரம் இருந்தோம்னா ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார், பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது அவர் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அவ்விதமாய் அவரோடு பேசும் பொழுது தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. உட்கார்ந்து பொறுத்திருக்கும் பொழுது இந்த அன்னாள் தான் சொல்லுகிறா, இந்த பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் எப்படி பொறுத்திருக்க வேண்டும்? 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்து கொண்டு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். மூன்றாவதாக எப்படி பொறுத்திருக்க வேண்டும் என்றால், அமர்ந்திருந்து. அமர்ந்திருந்துன்னு சொன்னா உட்கார்ந்திருந்து என்ற அர்த்தம் அல்ல. பீ ஸ்டில், அதாவது டோட்டல் சரண்டர். நான் பொறுத்திருக்கிறேன், நான் பொறுமையா இருக்கிறேன், பொறுத்திருக்கிறேன், இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் பொறுத்திருக்கிறேன். அதுதான் நின்று கொண்டு பொறுத்திருக்கணும், உட்கார்ந்து பொறுத்திருக்கிறோம், பொறுத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே இந்த சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆகவே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த சங்கீதத்தை நீங்க ஃபுல்லா பார்ப்பீர்கள் என்றால் எதற்கு அமர்ந்திருக்க வேண்டும்? நானே தேவன் என்று பூமி அறிந்து கொள்ளும்படியாக, நானே தேவன் என்று, அவரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்து கொள்ளும்படியாக, அவரே தேவன் என்று நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அந்த சங்கீதத்தில் 2ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். 10ஆவது வசனம் வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. 3ஆவது வசனம் வாசிங்க. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். 10ஆவது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப பூமி நிலை மாறினாலும் எப்படி இருக்கணுமா? அமர்ந்திருந்து. ஹல்லேலூயா. மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அமர்ந்திருந்து. அடுத்ததாக, ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் அமர்ந்திருந்து. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆகவே நீங்கள் அமர்ந்திருங்கள். எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் பரவாயில்லை,
எத்தனை காரியங்கள் வந்தாலும் பரவாயில்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் லாசரு, மார்த்தாள், மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சகோதரன் மரித்து போனான், எல்லா காரியமும் முடிந்து போய்விட்டது, இக்கட்டான சூழ்நிலைமை. இயேசுவுக்கு அன்பாயிருந்த குடும்பம், அங்கே எல்லா ஊரே சொல்லுகிறது இயேசுவுக்கு அன்பாயிருந்த குடும்பமே. வசனம் சொல்லுகிறது இயேசு பிந்தி தனித்திருந்தார். பின்னும் 2 நாள் தங்கினார். எப்ப? லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் கேள்விப்பட்டு. அவருக்கே தெரியும் இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இங்கே தேவ வல்லமை விளங்க போகிறது. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் சுற்றிலும் இருக்கிற காரியம் முடிந்தது என்கிறதான சூழ்நிலைமையில தான் இருக்கும். ஆனால் அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவதற்கு பொறுத்து இருக்கும் பொழுது இயேசு வந்து இப்பொழுது சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். 40ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 11:40. அதை மாத்திரம் பார்த்து, அந்த பகுதியை மாத்திரம் பார்த்து. நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அடுத்ததாக 45. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவரான. ஏன்? கர்த்தர் சில நேரங்களிலே இவ்விதமான இக்கட்டான பூமி நிலை மாறுகிற நிலைமை, சமுத்திரம் சாய்ந்து போகிற நிலைமை, அங்கே அதிர்ந்து போகிற சூழ்நிலைமை, இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்கிறதான சூழ்நிலைமை அனுமதிக்கிறார் என்றால், வசனத்தை சொன்னா யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. இயேசு அவ்வளோ தூரம் வசனத்தை சொல்கிறாரு, போதிக்கிறார், கேட்கல. ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. கல்லை புரட்டி மரித்த லாசருவை வெளியே வா என்று சொல்லி கட்டுகளையெல்லாம் அவிழ்த்து அவன் உயிரோடு பார்த்தவுடன் யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க அவரிடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, பொறுத்திருக்கும் பொழுது, அவரே தேவன் என்பதை நீங்கள் மாத்திரமல்ல எல்லாரும் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். கடலும் காற்றும் கொந்தளிக்கிறது, படகிலே பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவும் சீஷர்களும் அங்கே இருக்கிறார்கள். இயேசுவும் சீஷர்களோடு கூட தான் இருந்தார். ஆனால் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எத்தனை முறை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், எத்தனை முறை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், எனக்கு ஏன் ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே, நீங்கள் சொல்லிதானே செஞ்சேன், நீங்கள் சொல்லிதானே போனேன், நீங்கள் வாக்கு கொடுத்து தானே நான் நடத்தினேன், அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில், அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சுழல் காற்றில் இருந்தாலும் இயேசு அங்கே இருக்கிறார், அலைமோதுகிற கடலிலே இருந்தாலும் இயேசு அங்கே இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இந்த காற்றின் சீற்றத்திலும் நாம் அமர்ந்திருக்கிறோமா? இயேசுவும் அங்கே இருந்தார். இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? நித்திரையாயிருந்தார், அமர்ந்திருந்தார், பொறுத்திருந்தார். இப்பொழுது இயேசு எழும்பி வந்து சொல்லுகிறார், காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. சீஷர்களை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. சில நேரத்தில் நாமும் அப்படித்தான் மாறிடுறோம். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என்னோடு வாசம் செய்கிறார், என்னோடு கூட நடக்கிறார், என்னை அவர் வழி நடத்துகிறார், எனக்கு போதிக்கிறார், கற்றுத்தருகிறார், உணர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், என்னை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்கிறதான அந்த நினைவு அநேக முறை நம்மிடத்தில் இல்லாததுனால தான் அவர்கிட்டே நம்ம கேட்குறோம், மார்த்தாள மாதிரி, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, உமக்கு கவலை இல்லையா? சீஷர்கள் கேட்டாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. இந்த காரியத்தை முடித்து தீர்க்கும் மட்டும் அவன் இளைப்பாற மாட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கான காரியத்தை முடித்து தீர்க்கும் மட்டும் தேவனாகிய கர்த்தர் இளைப்பாற மாட்டார்.
உங்களுக்கான வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கான முன்னேற்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்னுடைய இந்த பண பிரச்சனை என்ன செய்வேனோ, இதை எப்படி நான் அடைத்து தீர்ப்பேன், என்னுடைய படிப்பின் காரியம் என்ன செய்வது, அடுத்த ஃபியூச்சர் எனக்கு என்ன தெரியலையா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நின்று கொண்டு பொறுத்திருங்கள், உட்கார்ந்து பொறுத்திருங்கள், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். முடிவு தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையரே, உங்களுக்கு தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு என்ன முடிவு எடுக்கனே தெரியல ஆண்டவரே, இதில் என்ன முடிவு எடுக்கனே எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் எப்படி முடிவு எடுக்க குழப்பமா இருக்கு. குழப்பமா இருந்தா நின்று கொண்டு கர்த்தரை துதியுங்கள், உட்கார்ந்து அவரிடத்துல பேசுங்கள், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார்.